இனிமேல் நம்ம வீட்டிலையே பன்னு செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான முறையில் ஓவன் இல்லாமல் கேஸ்லேயே எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாமா? நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம கையால் நம்ம செஞ்சு கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷமே தண்ணி தானுங்களே. வாங்க எப்படி பன்னு செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப ஈஸியான 4 பொருள் இருந்தால் மட்டும் போதும். அதை வச்சு நம்ம ஈஸியாக பன்னு செஞ்சிடலாம். எப்படி செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 95 கிராம் மில்க், அதாவது பால், நான் கிராம் கணக்கில் தான் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 4 டீஸ்பூன் சர்க்கரையும் பாலையும் ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்கரையும் பாலும் நல்லா கரையணும். எனக்கு 4 ஸ்பூன் போதும். ரொம்ப என் குழந்த ரொம்ப சின்ன பையனாக இருக்கனால நான் சர்க்கரை அளவு கம்மியாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை வேணுமோ, இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா பாலையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் பாலும் நல்லா கரையணும். பால் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. காய்ச்சி ஆற வச்ச பால், அதாவது வெதுவெதுப்பான சூடில், ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்குற சூடுன்னு ஒரு இருக்கும்ல, அந்த அளவில் நீங்கள் பாலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பால் ரொம்ப ஜில்லுன்னு இருந்தாலும் ஈஸ்ட்டு பொங்காது, ரொம்ப சூடாக இருந்தாலும் நமக்கு கரெக்டான அந்த பதம் வராது. அதுக்கப்புறம் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. பேக்கர்ஸ் தான் வாங்குவேன் பிராண்டு. நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அந்த பிராண்டாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஈஸ்ட் எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருந்தாலும் நமக்கு நுரைச்சி வராது பால். அதே மாதிரி பால் ரொம்ப சூடாக இருந்தாலும் நமக்கு கரெக்டான அந்த பதம் வராது. அதனால் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். ரொம்ப போட்டுறாதீங்க, கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தான் செய்ய போகிறோம். நம்ம லைட்டாக போட்டாலே நமக்கு தேவையான அந்த பன்னோட பதம் வந்துடும். அதனால் நீங்கள் லைட்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா, மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அது நல்லா பால் நுரைச்சி புளிச்சு போய் பொங்கி வரும். அப்படி பொங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாவில் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான பதம் வரும். சப்போஸ் நீங்கள் அந்த நுரைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த நுரையாக வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பாலில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அந்த பதம் வராது. அதனால் நல்லா நுரைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா வெயிட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே நல்லா நுரைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் மைதா மாவு 200 கிராம் எடுத்துக்கோங்க. நான் மைதா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு முட்டை போதும், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எதுவும் போட்டுறாதீங்க. ஒரு முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு உங்கள் விருப்பம் தான். நீங்கள் ரொம்ப கூட போட்டுறாதீங்க. லைட்டாக, ரொம்பலாம் போடணும் அவசியம் இல்லை. லைட்டாக நான் இவ்வளோ உப்பு எடுத்திருக்கேன். நான் பாதி தான் போட்டேன், பாதி போடல, மீதி அதிலே போட்டுட்டேன். நீங்கள் அதனால் உப்பு நான் இவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களும் நிறையா போட்டுறாதீங்க. அப்புறம் பண்ணால் வராது. அப்புறம் நீங்கள் என்ன குறை சொல்லக்கூடாது. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வேணும்னா ஆயிலால் பட்ரு, உங்களுக்கு எந்த ஆயில் வேணால் சேர்க்கலாம்னா, கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது மாதிரி எண்ணெய்லாம் சேர்த்துறாதீங்க. வாசனை உள்ள எண்ணெய் சேர்த்துறாதீங்க. ரீஃபைண்ட் ஆயிலு, கோல்டு வின்னரு, இது மாதிரி இருக்கிற எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெயுமே இல்லை, பட்டரும் இல்லை, பாம் ஆயில் தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் பாம் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தான் சேர்க்கணும். பட்டராக இருந்தாலும் 2 ஸ்பூன் தான், எண்ணெய் வேறு எந்த ஆயிலாக இருந்தாலும் 2 ஸ்பூன் தான். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பால் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, நுரைச்சி வந்திருக்கு இல்லையா, இந்த பாலை நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா புரோட்டாக்கு மாவு பிணைகிற மாதிரி நல்லா பதத்தில் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப இலகி இருந்தாலோ இல்லை கொஞ்சம் தண்ணி மட்டும் இருந்தாலோ, உங்களுக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு மீறி மாவு சேர்த்துறாதீங்க, ரொம்ப கல்லாட்டம் மாறிடும். லைட்டாக 1 ஸ்பூன். ரொம்ப கொல இருக்குது, எனக்கு ரொம்ப தண்ணியாட்டம் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கெட்டியமாக வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, மைதா மாவாக இருந்தாலும் சரி, நம்ம பிசைய தான் நல்லா வரும். சப்பாத்திக்கு மாவு பண்ணிடுறோம் இல்லையா, சப்பாத்தி புரோட்டாக்கெலாம் மாவு பண்ணிடுவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா கையை வச்சு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த சமயத்தில் தான் நமக்கு பட்டராக இருந்தாலும் ஆயிலாக இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம பிசைஞ்சோடனே நம்ம கையில் ஓரளவுக்கு ஒட்டுற மாதிரி பதத்தில் வரும். அப்போ நீங்கள் கையிலையோ இல்லை கையில் பட்டரோ இல்லை ஆயிலோ எது வேணாலும் அப்ளை பண்ணிவிட்டு
நீங்கள் பிசையலாம். 2 ஸ்பூன் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப அப்ளை பண்ணிடாதீங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே போதும். பட்டராக இருந்தாலும் சரி, ஆயிலாக இருந்தாலும் சரி, 2 ஸ்பூன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா புரோட்டாக்கு மாவு பிணையிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிணையிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பன்னு வந்து சாஃப்டாக கிடைக்கும், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பேக்கரியில் செய்கிறத விட நம்ம வீட்டில் செய்கிற பன்னு அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும். இது உண்மையாலுமேங்க, நான் செஞ்சு பார்த்துருக்கேன். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு பன்னு. எங்கள் வீட்டில் வந்து திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்குற அளவுக்கு அந்த பன்னு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு என்ன தான் நம்ம கடையில் வாங்கி கொடுத்தாலும் நம்ம கையில் செஞ்சு தர மாதிரி இருக்காது. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நமக்காக செஞ்சுருக்காங்க, நமக்காக சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வீட்டில் செய்கிற பண்ணை விட கடையில் செய்கிற பன்னு ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நம்ம வீட்டில் செய்கிறது தான், நம்ம வீட்டில் செய்கிற பன்னு மட்டும்தான் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கினோம்னா அவங்க என்றைக்கு போடுவாங்க, என்றைக்கு பேக் பண்ணுவாங்க, நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால் நீங்கள் நம்ம முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கன்னு இருக்காங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கடையில் வாங்கி கொடுக்காதீங்க. பன்னோ இல்லை வேறு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கடையில் வாங்கி கொடுக்குறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே கெமிக்கல் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்க பழகிக்கோங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களும் அதையே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. நல்லா அந்த மாவு பிணைஞ்சு எடுத்தோடனையும் ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அடுத்து வந்து இந்த பன்னு ட்ரே இருக்குங்களா, அந்த ட்ரேயில் வந்து நீங்கள் இந்த ட்ரே இருந்தாலும் ட்ரே இருக்கவங்க ட்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரே இல்லாதவங்க டிஃபன் பாக்ஸ், இது மாதிரி நீளமான டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி டிஃபன் பாக்ஸு இல்லை கிண்ணி இது மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சும்மா மேலாட்டமாக ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா நீட்டாக அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பன்னு வந்து உள்ளே நமக்கு ரொம்ப அடிப்பிடிக்காதுன்னா ஒட்டிட்டு எடுக்காமல் இருக்கும். இந்த ஆயில் அப்ளை பண்ணியிருந்தா அடிப்பிடிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் சொல்கிறேன். இப்போ நான் அந்த மாவை ரெடி பண்ணி வச்சு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் கழித்து அந்த மாவு பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதாவது புரோட்டா மாவு எப்படி லைட்டாக இழுத்தாக வருமோ அந்த மாதிரி லூஸாக வரணும். அப்போ தான் நமக்கு பன்னு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிசைஞ்சு கையால் அழுத்தம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பன்னு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை உருண்டை பண்ணாவும் செஞ்சுக்கலாம், இல்லை அந்த நீளமான ப்ரெட்டாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். எனக்கு வந்து நீளமான ப்ரெட்டாக வேணுங்கிறனால நான் இப்படி மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா அந்த நீள வாக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்லா உருண்டை தேய்ச்சிக்கோங்க. இப்படி தேய்ச்சி நல்லா அந்த வெடுப்புலாம் இல்லாமல் வெடுப்புலாம் உள்ளே தள்ளி விட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா உருட்டி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பன்னு நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அந்த வெடுப்புலாம் இல்லாத மாதிரி நீல வாக்கில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டுங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் சரிசமமாக இருக்கணும். ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக அப்படி இருக்கக்கூடாது. அதனால் பன்னை நல்லா தேய்ச்சி உருட்டி எடுத்துக்கோங்க. வெடுப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வெடுப்பு இல்லாமல் இருக்கோ அந்த அளவுக்கு பன்னு நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். வெடுப்பாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பொங்கி வரும்போது வெடுப்பாயிரும். அதனால் வெடுப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. பன் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பன்னை இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதை அப்படியே அந்த கண்டெய்னருக்குள்ளே எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் உருட்ட தான் அதோட ஷேப் வந்து நல்லாயிருக்கும், பன்னோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ உருட்டி நம்ம எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதனால் அந்த கண்டெய்னர் எவ்வளோ நீள அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு மாவு நான் கம்மியாக போட்டனால அதை விட கம்மியாக தான் வந்துச்சு. அப்பையும் நல்லா அமுத்தி விட்டு அது ஃபுல்லாக வர மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மேலே புஃப்னு கிடைக்காட்டியும் சைடு ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி எடுக்க தான் நல்லா அழுத்தம் கொடுக்க தான் பன்னு வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது நல்லாயிருக்கும். ரொம்ப வெடுப்பு இல்லாமல் நல்லா அந்த வெடுப்புலாம் உள்ளே தள்ளி இருந்தால் மட்டும்தான் பன்னோட சாஃப்ட் கிடைக்கும். மேலே வந்து பொங்கி வரும் இல்லையா, நம்ம இது மாதிரி இப்படி வச்சுட்டு இது மாதிரி ட்ரேயில் போட்டுட்டு திரும்ப 1.5 மணி நேரம் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாச்சும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த பன்னோட சாஃப்ட் கிடைக்கும். இப்போ இது வந்து நல்லா மேலமாக பொங்கி வரும். இந்த பன் இப்போ ரொம்ப கீழே இருக்கா நல்லா பார்த்துக்கோங்க. கீழே இருக்கா 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபுல்லாக மேலே புஃப்னு வந்து நம்ம அந்த ட்ரேயில் செட் பண்ணதுக்கப்புறம் 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்களா 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்களா நான் எவ்வளோ கம்மியாக போட்டேன். இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாக அந்த ட்ரே ஃபுல்லாக வந்துச்சு. இப்போ பாலை காய்ச்சி ஆற வச்சு நல்லா ஆற வச்சு இந்த
பன்னோட மாவு மேலே லைட்டாக கோட்டிங் மாதிரி கொடுங்க. ரொம்ப டீப்பாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கோட்டிங் கொடுத்தா போதும். அது ஏன் நம்ம கொடுக்குறோம்னா அப்போ தான் இந்த இப்போ மேலே இருக்கிற அந்த லேயர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக மாறிடும். அதாவது அந்த ஹீட்டில் வந்து மொறுமொறுன்னு ஆயிரும். அப்படி மொறுமொறுனோ இல்லை வரனோ ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த பாலில் வந்து கோட்டிங் மாதிரி கொடுக்குறோம். இப்படி கோட்டிங் கொடுத்தோம்னா இதுவும் சாஃப்டாக இருக்கும். அதாவது அந்த பன்னு வெந்து வரும்போது கூட இது சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த நம்ம இப்படி கொடுக்காமட்டோம்னா பன்னு மேலே லேயர் வந்து மொறுன்னு ஆயிரும். அதனால் நம்ம நல்லா பாலில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓடிஜியில் வைக்காமல் கேஸில் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதாவது லைட்டாக எம்டியாக அந்த பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே வந்து இந்த பன்னோட ட்ரேயை உள்ளே வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. 10 to 20 நிமிஷத்துலேயே வெந்துடும். மேக்ஸிமம் 10 to 15 நிமிஷத்துலேயே வெந்துடும். வெந்தோடனே பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நான் சூடாக கட் பண்ணிட்டேன், அதனால் இந்த பன்னு வந்து பிஞ்சு போச்சு. கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் பன்னோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் எனக்கு வந்து சர்க்கரை கம்மியாக போட்டனால இனிப்பும் கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூடவும் கொஞ்சம் ஆற வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஆற வச்சு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி பிஞ்சு போகாமல் இருக்கும். நான் சூடாக கட் பண்ணவும் பன்னு ஃபுல்லாக பிஞ்சு போயிடுச்சு. அதனால் நீங்கள் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆற வச்சு கட் பண்ணுங்கள். நான் வீடியோக்காக வேகமாக கட் பண்ணிட்டேன். இப்போ புகையெல்லாம் போகுது. கொஞ்சம் ஆற வச்சு கட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி கட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மெஷர்மெண்ட் வந்து பின் பண்ணுறேன். இது மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லுங்கள்.